வணக்கம் மக்களே. விஷ்ணு விஷால், ஸ்ரத்தா ஸ்ரீநாத், செல்வராகவன் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் ஆரியன். இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு கொலை நடக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தோட டிவி விவாத நிகழ்ச்சி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் ஒரு பிரபலமான யங் ஹீரோ, வளர்ந்து வர ஹீரோ வந்து பங்கெடுத்துட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு செல்வராகவன் உள்ள புகுந்துறாரு. அந்த ஹீரோ கிட்ட இடக்கு மடக்கா பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஹீரோவை சுட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சீரியல் கில்லர் அப்படிங்கிற மோட்ல வந்துட்டு படம் நகர ஆரம்பிக்குது. தொடர்ந்து கொலைகள் நடக்குது. அந்த கொலைகளை விசாரிக்கிறதுக்கான அதிகாரியா விஷ்ணு விஷால் வர்றாரு. இதுக்கப்புறம் அந்த விசாரணை எப்படி நடக்குது, அந்த கொலைகள் தடுக்கிறதுக்கான விஷ்ணு விஷால் எடுக்கிற முயற்சி என்ன, செல்வராகவன் செஞ்ச அந்த சம்பவமும் அந்த சம்பவத்துக்கான பின்னணியும் என்ன, அதற்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதைக்கள். விஷ்ணு விஷால் ஒரு மிடுக்கான அதிகாரியா, எப்பவுமே வெறப்பா இருக்கு, அந்த விசாரணையில மட்டுமே இருக்க அதிகாரியா, தன்னோட வேலைக்காக வேற எதுலையுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணாத ஒரு அதிகாரியா எப்படி இருப்பாங்களோ அதை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். அதை தாண்டி அந்த விசாரணை காட்சிகள் அவர் காட்டுற ஆர்வம் வந்துட்டு நம்மளுக்குமே கொஞ்சம் படத்துக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ரத்தா ஸ்ரீநாத் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோலே அவங்களோட தான். இந்த கதை நகர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே அவங்களுக்கு தான் நகர மாதிரியும் இருக்கும். அப்பப்போ அவங்கள கேரக்டர் படம் முழுக்க கொண்டு வந்ததுமே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட இன்னொரு மெயின் பில்லர் யாரு அப்படின்னா செல்வராகவன் தான். அந்த கேரக்டர் எப்படி வருதுன்னு சொன்னாலே அது ஒரு ஸ்பாயிலரா மாறிடும். மனுஷன் ரொம்ப அசால்ட்டா சட்டிலா ஒரு வில்லத்தனத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. அவரோட கேரக்டர்ல இது வரைக்கும் பண்ணதுல இது ஒரு பெஸ்ட் கேரக்டர்னே நம்ம சொல்லலாம். அவரை தாண்டி படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் மியூசிக் கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா படம் முழுக்க வர பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் ரசிக்க முடியாதா இருந்தது. பாடல்கள் ஓகேவா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எடிட்டிங் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே பக்காவா இருந்தது. படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, படம் டைரக்டா கதைக்குள்ள வந்த விதம் நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம அங்கங்கன்னு சுத்தாம டைரக்டா கதைக்குள்ள நகர்த்தின விதம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்குமே இந்த கொலைகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எதிர்பார்ப்பும் நமக்கு இருந்துட்டே சொல்லலாம். இன்டர்வல் போர்ஷனுமே நீட்டா இருந்ததுன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து செகண்ட் ஆஃப் போனோம் அப்படின்னா, படம் கொஞ்சம் நகருது, எதை நோக்கி நகருது அப்படிங்கிற மாதிரியே கொஞ்சம் சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சந்தேகத்தை எல்லாமே நீங்க கடைசியா வந்து அவங்க ஜாயின் பண்ண விதம் வந்துட்டு செம்ம பக்காவா இருந்தது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல இந்த கொலைகள் எதுக்கு நடக்குது அப்படின்னு புரியாமே நம்ம யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம். பட் அதையுமே வந்துட்டு அந்த கொலை நடக்கிற விதமா இருக்கட்டும், அது பின்னணியா இருக்கட்டும், அது ஒன்றும் டிஃப்ரெண்டா இருந்தது. அதுல வர ட்விஸ்ட், ஹீரோ பின்னாடி போறப்போ அது அந்த இடத்துல வேற மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்விஸ்ட் எல்லாமே நல்லா கிளிக் ஆயிருந்ததுன்னே சொல்லலாம். அதை தாண்டி அதை கரெக்டா பிளேஸ் பண்ண இடத்துல வந்து ஜாயின் பண்ண விதம் தான் செம்மையா இருந்தது. குறிப்பா அதை ஒரு சோசியல் மெசேஜா நான் இதுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிறத செல்வராகவன் கேரக்டர் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணது நல்லா இருந்தது. அதை தாண்டி செல்வராகவன் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷால் கேரக்டர் ஒரு ப்ரெஸ் பீப்புள் கேள்வி கேட்கிறப்போ அந்த இடத்துல வர டைலாக் வந்துட்டு செம்மையா எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். படம் பார்க்குறப்போ ஒரு சிலர் வந்துட்டு இது இப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு அதுதான் சரியான பதில் அப்படிங்கிறது தான் என்னோட கண்ணட்டமாவே இருக்கு. அதே மாதிரி இந்த படம் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ராட்சசன் படம் மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கண்டிப்பா. ஆனா நீங்க சுத்தமா ராட்சசன் யோசிக்கவே வேணாம். இது வேற ஒரு வகையான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அதுல ஒரு சோசியல் மெசேஜ் இந்த காலத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டா சரியான பிளேஸ்மெண்ட்ல அவங்க கொண்டு வந்து ஜாயின் பண்ணி தேவையான கருத்தை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அது அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ், இந்த காலத்துக்கு சரியான மெசேஜ். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கவங்கள நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பார்வையை அவங்க சொன்ன விதம் நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். படத்தில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் கேரக்டர், அதாவது விஷ்ணு விஷாலோட ஒய்ஃப் கேரக்டர் எதுக்கு வருது அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியல. அவங்களுக்காக வச்ச அந்த பாட்டு சீனாக இருக்கட்டும், அவங்களோட சீனையே கொஞ்சம் கத்திரி போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக படம் இருந்திருக்கும் அப்படிங்கிறதான் எனக்கான ஃபீல். மற்றபடி எனக்கு பெருசாக வேற எந்த குறையுமே தெரியல. நீங்க தாராளமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வித் ஒரு சோசியல் மெசேஜ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் மக்களே. உங்களை 100% இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் வெளியே அனுப்பும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஆரியன் பக்காவா இருக்கான். நீங்க தாராளமா தியேட்டர்ல பாருங்க. அடுத்து ஒரு மிஷன் சந்திப்போம் மக்களே. நன்றி.